ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. சோழன் சவாரிக்கு போயிடுறாரு. இங்கே பல்லவன் காலேஜ் போயிடுறாரு. வீட்டில் நடேசனும் பாண்டியன் தான் இருக்காங்க. சேரன் சந்தாவை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவரும் கிளம்பி போயிடுறாரு. இங்கே பாண்டியன் வேலைக்கு அவசர அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து அங்கே வானதி வர்றாங்க. வானதியை பார்த்து நடேசன் கேட்குறாரு, என்னம்மா இந்த பக்கம்லாம் நீ ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு என்ன புதுசாக வந்திருக்க, அதுவும் காலையிலேயே அப்படின்னு சொல்லவும், ஆமாம் பாண்டியனை தேடி கடைக்கு போனேன், பாண்டியன் ஏன் இன்னும் கடை திறக்கல அப்படின்னு சொல்லவும், அது அவனை கேளு, அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான், போய் அவனை கேளு அப்படின்னு சொல்லவும், சரி நான் பாண்டியனை பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க வானதி. பாண்டியா பாண்டியான்னு வர்றாங்க. என்ன வானதி குரல் மாதிரி கேட்குதுன்னு சொல்லிட்டு அவர் கிச்சன்லேருந்து வெளியே வர்றாரு. அங்கே வானதி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாண்டியன் வானதியை பார்த்து கேட்குறாங்க, என்ன வானதி காலேஜுக்கு போகலையா, நானும் கடைக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், உன்னைய கடைக்கு பார்த்தேன், கடையில் ஆளை காணா, அதான் உன்னைய வீட்டில் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னவும், ஏன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா நான் கடைக்கே வந்திருப்பேன்ல, எதுக்கு அதுவும் காலேஜ் போகிற வேலையை விட்டுவிட்டு இங்கே வந்திருக்க அப்படின்னவும், என்ன பாண்டி நீயும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிற, நான் உன்னை தேடி வந்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்குற, கடைக்கு வந்தால் என்னோட சண்டை போட்டு அனுப்பி விட்டுற, வீட்டுக்கு வந்தாலும் இப்படியே தான் பேசுகிற, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லி வானதி ரொம்ப கோவமாக பேச, இரு இப்போ நான் என்ன சொன்னேன், எதுக்கு இப்படி கோவமாக பேசுகிற அப்படின்னு சொல்லவும், நீ பேசுகிறது மட்டும் தப்பாக தெரியலையா உனக்கு, ஏன் பாண்டி இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவமாக பாண்டியனை பார்த்து வானதி கத்த ஆரம்பிக்குது. இங்கே பாரு, எதுக்கு தேவையில்லாமல் சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்க, இதுக்கு தான் உன்னைய நான் இங்கே வரவே விடுறதில்ல அப்படின்னு பாண்டியும் கோவமாக பேச, வெளியில் உட்காந்துருந்த நடேசன் என்ன வீட்டுக்குள்ளே போனதும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாப்புல. வீட்டுக்குள்ளே வந்ததும், வானதி ஏமா ஏன் என்ன சொன்னேன் பாண்டி, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், உங்கள் மகனை கேளுங்க அங்கள், எப்போ பார்த்தாலும் நான் வாயை திறந்தாலே என்னோட சண்டைக்கு தான் வர்றாரு அப்படின்னு சொல்லவும், அதுக்கு பாண்டி சொல்கிறாப்புல, என்ன நான் உன்னோட சண்டைக்கு வரேனா, நீ வாயை திறந்தாலே சண்டை ஒன்று குறிக்கோள தானே என்னட்ட பேசுகிற, என்னைக்காவது ஒரு நல்ல விதமாக 4 வார்த்தை பேசியிருக்கியா, மின்னல் மாதிரி புயல் மாதிரி கிளம்பி போகிற, நீ என்னைய பார்த்து சொல்றியா நான் உன்னோட சண்டை போடுறோம்ட்டு அப்படின்னு சொல்லி மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க 2 பேரும். அப்போ தான் நடேசன்கிட்டே, அந்த பொண்ணு உன்னை தேடி தானே வீட்டுக்கு வந்திருக்கு, அதுகிட்ட 4 வார்த்தை நல்லதாக பேசுனா என்ன, ஏன் இவ்வளோ கோபமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னும், இவளை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னவும், சரி இவளை பற்றி எனக்கு தெரியாது, உனக்கு இவளை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குல்ல, தெரிஞ்சிருக்க போய் தானே 2 பேரும் பழகுனீங்க, இப்பயே இப்படி சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி எப்படா நிம்மதியாக குடும்பம் நடத்துவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதை அவளை பார்த்து கேளுங்க அப்படின்னு சொல்லி கோவமா பாண்டி சொல்ல, அப்போதான் வானதியை பார்த்து நடேசன் கேட்குறாரு, இங்கே பாருமா, இவன் ஏதோ வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் ஏதோ கோவமாக இருக்கான், இதெல்லாம் நினச்சி நீ பெருசு பண்ணிக்கிறாத அப்படின்னு சொல்லவும், அங்குள் நான் உங்களை பார்த்தும் ஒரு விஷயம் கேட்டு போகலாம் தான் அங்குள் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா கேட்க போகிற கேளு அப்படின்னு சொல்லவும், நீனும் இந்த வீட்டு மருமக தானே, உனக்கும் கேட்குறதுக்கு எல்லா பவரும் இருக்குது, தாராளமாக கேளு அப்படின்னு சொல்லவும், அப்போ என்னையே இந்த வீட்டு மருமகளாக நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படித்தானே அப்படின்னவும், ஆமாம்மா அதில் என்ன சந்தேகம், பாண்டியனும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க, அப்போ நீ இந்த வீட்டு மருமகளாக தானே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், அங்குள் நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் தான் என் மனசு ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாப்புல. அங்குள் இப்போ உங்கள் மருமகளாக ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேன், கேட்கலாமா அப்படின்னும், தாராளமாக கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நடேசன். அங்குள் பாண்டியன் கடைக்கு யார் பேரை வைக்கலாம்னு முடிவெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, ஏன் பாண்டிகிட்ட கேட்கலையா நீ அப்படின்னு கேட்குறாரு நடேசன். அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அவன் என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அங்கிள் கடைக்கு யார் பேரை வைக்க போறாருன்னு தெரியுமா, அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்னு தெரியுமா அப்படின்னவும், சொன்னா தானமா தெரியும் சொல்லுமா அப்படின்னவும், சேரன் அண்ணா பேரையும் நிலா பேரையும் வைக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நடேசன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கடைக்கு ஓனர் பாண்டி தானே, ஒன்னும் பாண்டி பேரை வைக்கணும், இல்லைன்னா ஏன் பேரை வைக்கணும், அதை விட்டுவிட்டு சம்மந்தமே இல்லாமல் அவங்க அண்ணன் பேரையும் அண்ணி பேரையும் வைக்கிறதுல என்ன அர்த்தம், அதுதான் எனக்கு சுத்தமாகவே பாண்டியை பிடிக்கல, நான் பாண்டிட்ட அன்னைக்கே கூப்பிட்டு சொன்னேன், இந்த பேர் வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை, ஒன்று உன் பேரை வை, இல்லைன்னா என் பேரை வை, இல்லைன்னா நம்ம 2 பேர் பேரையும் சேர்த்து வையின்னு சொன்னேன். அதுக்கு பாண்டி என்ன சொன்னாருன்னு தெரியுமா, அப்படி ஒரு நினப்பு இருந்தா அடியோட மறந்துட்டு இந்த கடை பக்கமே நீ வந்துடாத, என் மூஞ்சிலே முழிச்சிடாத அப்படின்னு சொல்லி என்னைய ஓவரா திட்டாப்புல.
இது நியாயமா அங்கிள்? அதை கேட்கறதுக்கு தான் உங்கள்கிட்ட நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதும் நடேசனுக்கே கோபம் வருது. என்னம்மா, அவன் சொன்னதுல என்ன தப்பு? எப்படி சேரன் பேரையும் நிலா பேரையும் வைக்கக்கூடாது நீ எப்படி சொல்லலாம்? சேரன் அம்மா இறந்ததுக்கு பின்னாடி அந்த பிள்ளைங்களை தாய்க்கு தாயா தகப்பனுக்கு தகப்பனா அந்த பிள்ளைகளை அவன் தான் வளர்த்து ஆளாக்கியிருக்கான். இன்னைக்கு வரையும் தம்பி 3 பேத்துக்கும் பார்த்து பார்த்து செய்கிறான். அவனுக்குன்னு எதுவுமே இன்னும் அவன் தேடி வச்சுக்கிட்டது இல்ல. அப்படியாப்பட்டவன் பேரை போட நீ எப்படி பேரை போடக்கூடாதுன்னு சொல்லுவ? அண்ணின்னு பிரிச்சு பேசுறிய. அவ அண்ணி மாதிரியா இருக்கா? இந்த வீட்டுக்கு வந்திருந்து அவளும் அம்மா ஸ்தானத்துல தான் இருந்துகிட்டு இருக்கா. அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ வெளிப்பார்வைக்கு வேணா நிலாவை பத்தி நீ தப்பா புரிஞ்சிருக்கலாம். ஆனா அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் இந்த குடும்பமே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு அண்ணன் தம்பி இந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணமும் நிலா தான். நிலா உன்னைய மாதிரி சாதாரண பொண்ணு கிடையாது. அவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த பணம் காசு எந்த ஒரு திமிருமே இல்லாம இன்னைக்கு இந்த வீட்டில் வந்து கஷ்டப்படணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்கிறாம இந்த வீட்டில் வந்து அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு வசதி இருந்தோம் அந்த பொண்ணு ஒரு நாள் கூட அவங்க அப்பா வீடை நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. இங்க வந்ததுல இருந்து இந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் அது வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தை தான் குடும்பமா நினைச்சு நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு பாண்டியனுக்காக 2 நாள் நைட்டு முழிச்சு அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துச்சு. அப்படியாப்பட்ட பொண்ணு பேரை வைக்கிறதுக்கு நீ எப்படி வந்து அந்த பொண்ணு பேரை வைக்கக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம் அந்த வார்த்தைய அப்படின்னு சொல்லி இவரும் கோபமா கேட்குறாரு நடேசன். அப்பதான் வானதி நடேசனை பார்த்து கேட்குறாங்க, புரிஞ்சு போச்சு எனக்கு. பாண்டியன் இந்த அளவுக்கு மாறினதுக்கு காரணம் நீங்கெல்லாம் சேர்ந்து தான் பாண்டியனை இந்த அளவுக்கு மாற்றி வச்சிருக்கீங்க. இந்த வீட்டு மருமகன்னு நிலாவை சொல்றீங்களே, சோழனை இன்னும் கொஞ்ச நாள்ல டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு இவ்வளவு பெரிய இடத்த கொடுக்குறீங்க. என்னமோ அவங்க வாழ்நாள் ஃபுல்லா அவங்க வீட்டில் இருந்து உங்க குடும்பத்துக்காக அவங்க உழைச்சு கொடுக்குற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தான் சொல்றீங்க அவ்வளோ வசதியான பொண்ணுன்ட்டு. நாளைக்கே அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டா அவங்க வசதியை தேடி தான் போவாங்க. உங்க வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. எனக்கு இப்போ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ என் பேரை வைக்க முடியுமா வைக்க முடியாதா? பாண்டியனுக்கு நான் ஒய்ப்பா இல்லை அவங்க ஒய்ப்பா? இந்த 2ல எனக்கு ஏதாவது ஒன்று தெரியணும் அப்படின்னு சொல்லவும் இந்த வார்த்தையை கேட்டதும் நடேசன் கோவப்பட்டு வானதி கழுத்தை நெரிக்கவே போயிடுறாரு. என்ன சொன்ன? நிலாவை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்பியா? பாண்டியனை தான் கூட பிறந்த சகோதரன் மாதிரி நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ பொண்டாட்டியா நீ பொண்டாட்டியான்னு கேட்குறியே. உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம்! எனக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய வார்த்தையை பேசுறிய. இந்த வார்த்தையை நிலா கேட்டானா துடிச்சு போவாளே அப்படின்னு சொல்லிட்டு உன் அப்பா அம்மா அண்ணே இவங்க தான் ரவுடி பயிலுகன்னு நினைச்சேன். ஆனா அதை விட ரவுடியா நீ இருப்பேன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது. டே, இப்படியாப்பட்டவ உனக்கு ஒய்ப்பா வரவே வேணாம்டா. இவளை தலைய முழுகிருடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பார்த்து கோபமா பேசுறாரு. இல்ல ஆபீஸ் போனவங்க எதையோ மறந்துட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்க எடுக்கிறதுக்காக. அப்ப வீட்டுக்கு வந்தா அங்க பார்த்தா வானதி கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்காரு நடேசன். இதை பார்த்து சாக்காயி வேகமா ஓடியாராங்க. அங்கிள், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு வானதிய கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? விடுங்க அங்கிள். என்னங்கள் உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சு போச்சுன்ட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க நிலா.